ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்திருக்க சூப்பரான நமக்கு யூஸ்ஃபுல்லான 2 அப்டேட் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பாருங்கள், கீழே அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி ஸ்டேட்டஸ் வைப்பீங்களோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் கேப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒயிட் கலர்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது மென்ஷன் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இந்த காண்டாக்டில் யாருக்கு அதை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த காண்டாக்டில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு மென்ஷன் ஆயிரும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ஷேர் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி சென்ட் ஆகும். ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகும். அது மூலமாக அவங்க ஈஸியாகவே வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அப்டேட் வந்து இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரொவிஷ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் செட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டாகவே பாருங்கள் உங்களுக்கு ப்ளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து எந்த மெசேஜ் வந்தாலுமே உங்களுக்கு அது ப்ளாக்ல ஆயிரும். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது புது நம்பர்லேருந்து, அதுவும் தெரியாத அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரவங்க இதை ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து வர எந்த ஒரு மெசேஜுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கா வரல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும்.